சார் இப்போ ஒவ்வொரு வாரமா நம்ம ஒரு டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரத்துல வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஒரு ஃபேமிலியில குழந்தைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இருக்கிற குடும்ப சிக்கல்கள், இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு சார்? நீங்கள் சொன்ன மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய ஹேஷ்டேக்கான ஹாப்பி மேன் ஹாப்பி ஃபேமிலி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்குறோம்ல, அவசியமாக நீங்கள் இப்போ அவங்க நம்மக்கிட்ட ப்ராப்ளம்ஸோட வராங்க, அவசியமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? ஏன்னா நம்ம ஃபேக்டர்ஸ்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லையே, நமக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் ஒர்க் பண்ணாமல் கூட போகலாமேன்னு கேட்கும்போது, கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வி வாண்ட் அவர் பேபி வாட் எவர் இட் இஸ் வி ஆர் ரெடி டு ட்ரை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு நம்ம அதை டீப்பாக கேட்கும்போது, ப்ராபப்ளி இந்த நம்மளோட அட்லீஸ்ட் நம்ம கல்ச்சரில் ஜென்ரல் வேர்ல்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஆமாம், நம்ம கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் சில்ட்ரன் ஆர் இன் டு த ஃபேமிலி தென் ஒன்லி தே திங்க் ஓகே நவ் மை ஒர்க் இஸ் கம்ப்ளீட். அந்த அளவுக்கு ஐ திங்க் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஹேஸ் இட்ஸ் இம்பாக்ட். ஹெல்த்தை பற்றி நம்ம இப்போ பேசல, பட் தி இம்பாக்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் ஏன் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த ப்ராப்ளம் வந்து தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னா, ப்ராபப்ளி பிகாஸ் திஸ் இஸ் அவர் கல்ச்சர் டீப்லி ரூட்டட். அதனால வந்து ப்ராபப்ளி நம்ம அதை பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். எஸ். இப்போ டாக்டர், இதுவே வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த ப்ராப்ளம் ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம் வந்து ஒரு லேடிஸ்க்கு இருந்தது அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபேமிலியோடய வருவாங்க. ஸோ வரும்போது அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வருவாங்க, அத்தையை கூட்டிகிட்டு வருவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அதுவே ஒரு மென்னுக்கு இருந்தா ஃபேமிலியோட வராங்களான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வராங்கன்ற போது இன்னைக்கு காலகட்டத்துக்கு there are some ஒரு 25 to 30% வந்து they come as family. அந்த ஃபேமிலி வந்து யூஸ்வலா இந்த ஹஸ்பண்டோட ஃபேமிலி. அந்த டைம்ல ஒய்ஃப் மட்டும் தனியா வருவாங்க. ஆனா இதுவே ஒய்ஃப் வீட்ல இருந்து அவங்க வரும்போது அவங்க சைட்ல ஒரு ஃபுல் செட்டா வருவாங்க. அந்த பர்சன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மட்டும் அவங்க கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸை நம்ம பார்ப்போம். 30% மட்டும்தான் ஒரு மேல் வந்து ஃபேமிலியா வராங்க, பட் 50% மேல் தனியா வராங்க. ஸோ நம்ம முதல்ல கேட்கறது எங்க, நீங்க மட்டும் வந்தா எப்படிங்க கூட இருக்கிறவங்களே கூப்பிட்டு வரலையான்னு கேட்டேன். சார் ஒய்ஃபுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். நம்ம இப்போ சொல்லுவோம், ஒய்ஃப்க்கு தெரியாம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? இல்லை அவங்களுக்கு தெரியாம இருந்தால் நானே சரி பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். ஸோ let it be reproductive health or sexual health, the wife is the first person who knows about it. So அதுதான் நம்மளோட இன்னைக்கு நம்ம பார்க்குற ட்ரெண்ட்.